ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, ராஜயோகம் இருப்பவரால் மட்டும்தான் இந்த பதிவை சர்வ நிச்சயமாக கேட்க முடியும். ராஜயோக வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகின்றாய். அதை முழுமையாக முதலில் நீ நம்ப மறுக்காதே. என் அன்பு குழந்தையே, இந்த முருகன் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமாக கூடியது. சாத்தியமாக கூடியதை மட்டும்தான் நான் எப்பொழுதும் சொல்லவும் செய்வேன். சொன்னதை செயல்படுத்தவும் செய்வேன். செயல்படுத்தியதை என்னுடைய பக்தர்கள் அனுபவிக்கும் வரை நான் ஓய்வது கிடையாது. இப்படி படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நீ என்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் தரக்கூடிய பரிபூரண அருளை நீ எப்படி முழுவதுமாக பெற முடியும் என்றும் சொல்கின்றேன். சற்று முழுவதுமாக நிதானமாக பொறுமையாக கண்களை மூடி கேட்டுக்கொள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிரார்த்தனையின் பொழுது நீ சில தவறுகளை செய்து விடுகின்றாய். இறைவனிடம் கேட்கும் பொழுது நோயில்லாத வாழ்வை கொடு, கடனில்லாத வாழ்வை கொடு என்று எல்லாம் நீ கேட்காதே. நோய், கடன் இப்படி உன்னுடைய வார்த்தையிலிருந்து உதிக்கக்கூடிய அந்த எண்ண அலைகள் என்னிடம் வந்து சேருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி என்னிடம் எதையும் கேட்காதே. நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் அப்பா, மேலும் ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு பண வரவை அதிகப்படுத்து, நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், என்னுடைய சந்தோஷத்தின் அளவை இன்னும் அதிகப்படுத்து, என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒழுக்கமாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய ஒழுக்கம் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உதிரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நேர்மறையானதாக இருக்கும்படி நீ பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதையெல்லாம் அந்த நேர்மறையான வார்த்தைகள் உன் நாவிலிருந்து உதிர்கின்றதோ அதை அப்படியே பெற்றுக்கொள் என்று அக்கணம் நான் ஆணையும் இடுகின்றேன். உன்னுடைய வார்த்தையில் கூட எதிர்மறையான எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல் பார்த்துக்கொள். எதை பற்றி, எந்த வார்த்தையை பற்றி நீ அதிகமாக சிந்திக்கின்றாயோ அதை தான் கிடைக்கவும் பெற செய்கின்றாய். கடன் கடன் என்று என் நேரமும் அந்த வார்த்தையை உன்னுடைய மன ஓட்டம் பெற்றிருப்பதால் தான் அது அதிகமாகவும் செய்கின்றது. பிரச்சனை பிரச்சனை என்ற வார்த்தை அதிகமாக இருப்பதால் தான் அதையே திரும்ப திரும்ப பெறவும் செய்கின்றாய். நோய் நோய் என்று எப்பொழுதும் இருப்பதால் தான் அது உன்னை போட்டு பாடுபடுத்தி கொண்டு இருக்கின்றது. கிடைக்கவில்லை, நடக்கவில்லை, முடியவில்லை என்று எல்லாம் எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் உனக்குள் வெளிப்படாதவாறு பார்த்துக்கொள். உன்னுடைய எண்ணத்தில் இல்லாதவாறு பார்த்துக்கொள். நடக்கும், கிடைக்கும், முடியும் என்று எப்பொழுதும் நேர்மறையாகவே இரு. உனக்குள் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் தான் வாழ்க்கையின் தொடக்கமாக அமைகின்றது. எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் தொடக்கமாக அமைகின்றது. இவை இரண்டும் நல்லனவாக இருக்கும் பொழுது ராஜயோக வாழ்க்கை தானாக உன்னை தேடி வரவும் செய்யும். இந்த முருகனின் இந்த வாக்கினை நீ கேட்கும் பாக்கியத்தை இக்கணம் பெற்றிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய ராஜயோகத்தையும் பெறும். நல்லதே நடக்கும்.